ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, அதே போல ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். மேலும் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி புதனும் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்வையில் சஞ்சாரம் செய்தார். பாருங்க, ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்த்துட்டே இருப்பார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பாருங்க, உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே போல கஷ்டத்துக்கு ஒரு முடிவு தெரியும். அதாவது இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும். சகோதரர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதியை 5ஆம் அதிபதி பார்க்கறதுனால உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும். மேலும் குரு பகவான் பாருங்க 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிக்கு அதிபதியை பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம், உங்க ராசிக்கு அதிபதியை 5ஆம் அதிபதி பார்க்கறதுனால. அதே போல பூர்வீக சொத்து மூலம் திடீர் யோகம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ரேஸ், லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். அப்ப எதிர்பாராத தனவரவுகள் இந்த மாதம் உண்டுங்க. பாருங்க, ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்க ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும், குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும், ஒரு சிலருக்கு நல்ல குடும்பம் அமையும். அதே போல பாருங்க, 2ஆம் இடம் வலுப்பதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை பேசி தீர்க்க முடியும். இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் வலுப்பெறுவது பாருங்க, இந்த மாதம் முழுவதும் தாராள பணப்புழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதாவது வராத பணங்கள் இந்த மாதம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டை நோக்கி போறார் இந்த மாதம். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சனி வீட்டில் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டுக்கு போகிறதும் பாருங்க உங்களுக்கு நல்லதுதான். அதுவும் உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் அமர்ந்து அந்த சனி கோணத்தில் இருக்கிறார். ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமா போகணும். பொதுவாக கோணத்தில் பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போது வாகன விஷயத்துல எப்போதும் விழிப்பாக தான் இருக்கணும். அதே போல சுக்கிரன் பாருங்க 2ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறார். பாருங்க, ஒரு சிலருக்கு காதல் கைகூடும். வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய பாக்கிகள் வந்து சேரும். விற்று தீர்க்க முடியாத சில பொருள்கள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதாவது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல வந்து குரு பகவானினுடைய பார்வை பெறுவது. பொதுவாக சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்க நல்ல ஜனவசியம் இருக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், பேச்சில் ஒரு நளினம் தெரியும். அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதனால சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குரு சுக்கிரன் பார்த்துக்கிறது, ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல அதிர்ஷ்டங்க. மேலும் 12ஆம் அதிபதியை 5ஆம் அதிபதி பார்க்கிறாரு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாருங்க முன்னேற்றம் கிடைக்கும். தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த 12ஆம் அதிபதியை குரு பார்க்கறதுனால வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல சூரியன் பாருங்க 2ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியனை குரு பார்க்கிறார். அதனால சூரியன் நன்மை தான் செய்வார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதிங்க, 10ஆம் அதிபதி. அவரை குரு பார்க்கிறார். 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பாருங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும்.
அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதன் பகவானும் பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் அதிபதி 2ல் எதிர்பாராத பணவரவு. 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாறி இருக்கிறாங்க, பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, குறுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதக்கரங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதம் 2ஆம் இடம் வலுப்பெறுவதனால இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. அதே போல் புதன் பாருங்கள் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, சூரியனும் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போதும் பாருங்கள் நல்ல தைரியம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் யோகம் தரும். முக்கியமாக ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக ஒரு சில சிரமங்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால. மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்கள் ராசிக்கு அதிபதி வலுப்பெறுவது இந்த மாதம் யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால மிகப்பெரிய பாருங்கள், ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனை வரும். ஏன்னா கௌரவத்துக்கு காரகனே குரு பகவான் தான். அவர் மறைவதனால அது மாதிரி பிரச்சனை ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குரு 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பாருங்கள், பணம் சார்ந்த விஷயத்தில், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில், அதே போல் பாருங்கள் முதலீடு சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா 8லே வாலி பட்டம் இழந்தார், பட்டம் பதவி பறிபோகும். நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதனால் குரு 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் சனி பகவான் பாருங்கள் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். நிறைய பேருக்கு பாருங்கள் சனி 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை சனி பார்க்கறது, அதே போல் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறது, 11ஆம் இடத்தை பார்க்கறது, இதெல்லாம் பாருங்கள் திருமண தடையை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண தடை அப்படின்னா இப்போ சனி பகவானால தான். ஏன் அப்படின்னா சனி 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு சில தடைகளுக்கு பிறகு பாருங்கள் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ராகு பகவான் அதுவும் தன்னுடைய சொந்த சாரத்தில் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துனுங்க. அதே போல் முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். அதே போல் வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்தக்காரங்கள்ட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் சொந்த சாரத்தில் பயணிப்பதனால. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். ஜனவரி 1, 2, 3 இந்த தேதிகளில் இருக்கும். அதே போல் மாத கடைசியில் ஜனவரி 29, 30, 31 இந்த தேதிகளையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஜனவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, அதே போல் ஜனவரி 8, 9, 10, ஜனவரி 13, 14, ஜனவரி 19, 20, ஜனவரி 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஜாதகம் எழுதி அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.